ஹாய் கைஸ், வெல்கம் பேக். இனி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சேவ் த பெட்டு, அதாவது செல்ல பிராணிகளை காப்பாற்றவும். இது ஒரு ஃபன்னி கேம் தான். இது நம்ம ஷார்ட்ஸில் தான் போகிறோம். ஆஹா, மாட்டிக்கிட்டோம். இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா, நம்ம இந்த 2 டாகிஸை அந்த தேனீக்கிலேருந்து காப்பாற்றணும், அதேமாரி கீழே அந்த முள்ளுக்கிட்டேருந்து காப்பாற்றணும். அதுக்கு இப்படி போட்டால் கரெக்டாக இருக்கும். எஸ், நான் சொன்னேன்ல. என்னடா பறந்து போயிட்டீங்க? அச்சோ, அவுட் ஆயிட்டோம். இருங்க, ஹிண்ட்டு யூஸ் பண்ணலான்னா இன்டர்நெட் கேட்குது, அதனால் வேணாம். நம்மளே எப்படியாவது தப்பிப்போம். இருங்க, மறுபடியும் அதேமாரி தான் போடலாம். ஆனால் இந்த தடவை அதை ஸ்ட்ராங்காக போடலாம். இந்த தடவை தப்பிச்சிருவோம் கைஸ். தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான், இந்த லெவலை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லெவல் என்னது? என்னோட அது? ஓகே கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ அவங்க கீழே விழ மாட்டாங்க, அந்த தேனிக்கிட்ட இருந்தும் மாட்ட மாட்டாங்க. பாருங்க கைஸ், எப்படிலாம் கிறுக்கி தப்பிக்க வைக்கிறோம். அவ்வளோதான், தப்பிக்க வச்சாச்சு. சூப்பரே. இது எப்படா? இருங்க கைஸ், அந்த தேனியை க்ளோஸ் பண்ணுறோம். அடடா, தேனியை க்ளோஸ் பண்ணால் அந்த டாகி க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ கீழே லாவா இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த தடவை கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடும் அதை. ஓகே, இப்படி போட்டாலே போதும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ், தப்பிச்சிடுச்சு. ஆஹா, 7 நிமிஷத்துக்கு அது தாக்கு பிடிக்கணும் கைஸ், அந்த டாகி. இருங்க, லெவல் 6 தான் அவுட் ஆனோம். அதுனா பெரிய கஷ்டமான லெவலா? அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். இந்த தடவை தப்பிச்சிருவோம். ஓகே, 3, 2, 1. இன்னும் 1 நிமிஷம். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லெவல். ஆஹா, இப்போ 2 டாகி காப்பாற்றணுமா? ஈஸி தான்.